வாழ்வோம் வாழ்ப்போம். உங்களை இறைவன் படைத்திருக்கிறது அத்வான காட்டுல இல்ல, நடு வானத்துல இல்ல, கடலுக்கு மேல இல்ல, நடந்து போற தரையில. பாருங்க, 2 காலையும் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருக்குது, 2 கையிலையும் பவர்ஸ் கொடுத்துருக்குது, கண்ணுல என்ன இருக்குது, பார்வை திறன், செவித்திறன், பேசும் திறன், ஒண்ணும் திறன், உட்கார்ந்து எந்திக்கிற திறன், எவ்வளவு எவ்வளவு ஜாயின்ஸ், எவ்வளவு போல்ட் போட்டிருக்குது உடம்புல. நினைச்சு பாருங்க, என்ன பெரிய மெக்கானிசம். இவ்வளவு நம்ம சாதாரணமா ஒரு ரோபோ செய்யணும், ஒரு பொம்மை செய்யணும்னா அதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணி மைன்யூட்டா பண்ணி, நம்ம ஹார்ட்ல இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் எல்லாம் எவ்வளவு மைன்யூட்டானது. கொஞ்சம் யோசிங்க, நீங்க டென்ஷன் ஆகும் போது உடம்புல இருக்கக்கூடிய நிறைய தசைகள் உடையும். நிறைய தசைகள் பயங்கரமா அந்த டென்ஷன் ஆகுற போது, அப்ப அந்த தசைகள் உடையறது இல்ல, ஹார்ட்ல இருக்கக்கூடிய தசையும் உடையும், லேசா கிராக் ஆகும். பட் அப்புறம் அமைதி ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அது ஒட்டி. அவ்வளவு இயற்கை மருந்து உங்களுக்குள்ள வச்சிருக்குதா தான் திருவள்ளுவர் சொன்னார், மருந்தன்னு வேண்டாமாம் யாக்கைக்கு. இல்லையா? அங்க அருந்தியதை போற்றி போனேன்னு இல்ல, நீ கோவப்பட்டியா உடனே சாந்தப்பட்டு அமைதி பண்ணிடு, உனக்குள்ளே சிரிச்சுக்க. எதுக்கு நான் கோவப்பட்ட தேவையில்லாம யூஸ்லெஸ் தான் நினைச்சுங்க, ரொம்ப ஃபூலிஷ்னஸா இருக்க, இனிமேல் கோபம் பண்ண மாட்டேன், இட்ஸ் வேஸ்ட் அப்படி சொல்லிட்டீங்கன்னா மைண்ட் அப்படியே ஷேப் மாறிடும். நான் என்ன சொல்றேன்னா, கோபம் வரும், டெஃபினட்டா வரும். ஏன்னா அது உடம்புல இருக்கக்கூடிய குணங்கள்ல உங்களுக்கு நீங்க ரிசீவ் பண்ற கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கும். இப்ப ஒருத்தன் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க உங்களுக்குள்ள மேக்னிஃபைஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா அவன் சாதாரணமா சொல்லியிருப்பான், நீ எல்லாம் ஒரு மனுஷனா, அது எவ்வளவு எடுக்கலாம், நீ ஆர்டினரி மேன் இல்ல, நீ ரொம்ப ரொம்ப சாதாரணமான எதுவும் சொல்லலாம். ஆனா உங்களுக்கு நீங்க அதை மேக்னிஃபைஸ் பண்றீங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்டான்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, உலகத்திலே இருக்கக்கூடிய மோசமானவங்கள ஒருத்தர் உங்களை நினைச்சிருக்கீங்க. ஏன்னா அப்படிலாம் அவங்க கேட்டுட்டான். அப்ப நீங்க தான் அதை மேக்னிஃபைஸ் பண்றீங்க, பெருசாக்குறீங்க, எலாபரேட் பண்றீங்க, என்லார்ஜ் பண்றீங்க. ரத்தம் கொதிக்குது, துடிக்குது, அவன் மேல கோபம் வருது, நீ யாருடா என்ன சொல்றதுக்குன்னு வார்த்தை இருக்கு. இப்ப நீங்க அந்த மனசுல அந்த வேகம் வந்து பாருங்க, உடம்புல இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் விரிசல் விடும். சிலவங்களுக்கு ஸ்ட்ரோக் வர்றது காரணம் அதுதான், அப்படி விரிஞ்சிருக்கு, மூச்சு நின்னுரும், ஹார்ட்ல அப்படியே அதுக்குது. பாடி என்ன பண்ணுதுன்னா அந்த கோவப்பட்டத அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா போடுறோம். அதுதான் உடனே தெய்வ பேர்களை சொல்லி சாமியை நினைச்சுக்க, முருகண்ட வேண்டும், மன்னிப்பு கேட்டுக்க, அந்த மாதிரி மன்னிப்புன்னு சொல்ல காரணம் அதுதான். அப்படி கோவம் வரும்போது, இறைவா எனக்கே அந்த கோவத்தை கொடுத்த, இதுல எனக்கு வேண்டாம, தேவையில்லாம வந்தது, எனக்கு ஆபீஸ்ல இடம் வந்தான், அது என்ன பண்ணிச்சு, இனிமேல் அந்த மாதிரி என்ன வராம இருக்கு. அப்படியே நீங்க சொல்ல 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 ஃபர்ஸ்ட் இது நடந்துகிட்டே இருக்கும். அந்த விரிசல் விட்ட இடங்கள்லாம் அப்படி சில்லாகி சேர ஆரம்பிச்சு லைட் கிராக்ஸ். அத ஒரு பெரிய நோயாகவே இன்னைக்கு வேர்ல்டுல கொண்டாடிட்டு இருக்காங்க. மாட்டிட்டீங்கன்னா அவ்வளவுதான், ஹார்ட்ல கிராக் ஆயிட்டு, சதையில விரிசல் வந்துட்டு, அதுக்கு அதை பண்ணணும், இதை மணி மேக்கிங். பட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னா, அதை சீர் செய்யக்கூடிய சக்தி உங்களுடைய அறிவுக்கு இருக்கு. மனம் செய்கிற தவறெல்லாம் அறிவு மன்னிக்கிறது, மனம் செய்ய கொடுக்கிற நோயெல்லாம் அறிவு மாற்று, அறிவே மருந்து. அப்ப ஞானம் உங்கள்கிட்ட வருகிற பொழுது, இப்ப நம்ம சிந்திக்கிறது ஞானத்தை. இப்ப ஞானம் வருகிற பொழுது ஞானம் என்ன பண்ணுது அதுன்னு சொன்னா, ஞானம் சாதாரணமானது அல்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஞானத்தினுடைய ஆணிவேர் அன்புன்னு இருப்பேன், சொல்லியிருக்கேன்னா. ஞானத்தினுடைய ஆணிவேர் அன்பு. அன்பு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஞானம் வரும்.